மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 ஐயோ ஐயோ மல்லி 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 பாரு மல்லி 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 கண்ணை திறந்து பாரு மல்லி ரெண்டுகா மல்லி அம்மாடி மல்லி ஐயோ மல்லி ரெண்டுகா பாரு மல்லி மல்லி கண்ணை திறந்து ரெண்டுகா பாரு மல்லி அம்மாடி ரெண்டுகா அம்மாடி எழுந்திரா அம்மாடி ரேணுகா எழுந்திரா அம்மாடி அம்மாடி ஐயோ ரேணுகா அப்பா வந்திருக்கா கண்ணு முழிடா அம்மாடி ரேணுகா அம்மாடி எழுந்திரா மல்லி கண்ணை திறந்து பாரு மல்லி 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 இங்க பாரு மல்லி ஒண்ணு இல்ல மல்லி மல்லி இங்க பாரு மல்லி 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 இங்க பாரு மல்லி நான் வந்துட்டேன் மல்லி மல்லி இங்க பாரு மல்லி அப்பா வந்திருக்கா கண்ணு முழிடா அப்பா வந்திருக்கா பாரு அம்மாடி அம்மாடி கண்ணு முழிடா அப்பாடா மல்லி 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 கண்ணை திறந்து பாரு மல்லி 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 இங்க பாரு மல்லி இங்க பாரு மல்லி நான் தான் மல்லி பயப்படாத ஒண்ணு இல்ல மல்லி இங்க பாரு நான் வந்துட்டேன் மல்லி இங்க பாரு ஒண்ணு இல்ல ஏங்க ஒண்ணு இல்ல மல்லி அம்மாடி ரேணுகா மாப்ள ரேணுகா வந்து பாருங்க மாப்ள வாங்க மாப்ள ரேணுகா மாப்ள மல்லி சீக்கிரம் வாங்க மாப்ள ரேணுகா பாருங்க மாப்ள அம்மாடி எழுந்திரா ரேணுகா எழுந்திரா ரேணுகா அம்மாடி எழுந்திரா அம்மாடி கண்ணு முழிங்க ரேணுகா அம்மாடி எழுந்திரீங்க அப்படியே எழுந்திரீங்க எந்திரி அம்மாடி பாத்து மெதுவா எந்திரிங்க எழுந்திரீங்க எழுந்திரி பாத்து மெதுவா எந்திரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அம்மாடி என்னம்மா ஆச்சு என்னாச்சுமா அதான் அப்பா வந்துட்டேன்ல என்னம்மா என்னடா வேணும் உனக்கு உனக்கு பசிக்கும்ல காலையில சாப்பிட்டதுமா சொல்லுமா உனக்கு என்னம்மா வேணும் அந்த படுவாய் பசங்க என்னென்ன கொடுமை பண்ணாங்கன்னு தெரியல மாப்ள மல்லி என்னன்னு பாருங்க மாப்ள எந்திரி பாத்து மெதுவா பாத்துமா பாத்து மெதுவா உனக்கு ஒண்ணு இல்லம்மா மல்லி உனக்கு ஒண்ணு இல்லம்மா உனக்கு ஒண்ணும் ஆகல நீ நல்லா இருக்கல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல மல்லி உனக்கு ஆமாக்கா எனக்கும் ஒண்ணும் இல்ல விஜய் மல்லி என்னம்மா ஃபைட் பண்றா தெரியுமா எல்லாரையுமே அடிச்சிட்டா தெரியுமா அவனுங்க எங்க 2 பேர் தலையில பின்னாடி அடிச்சிட்டு ஓடிட்டாங்க மல்லி நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்தியா ஒருத்தன் உன்னை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்தான் நான் குறுக்க வேகமா வந்து உன்னை காப்பாத்த வந்தேன் அதுக்குள்ள உன்னை அடிச்சிட்டான் அப்பதான் அவன் என்னையும் அடிச்சிட்டு போயிட்டான் சரி விடுமா ஆண்டவ பிடிச்ச 2 பேரும் பழச்சிட்டீங்கம்மா முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் பேக் எங்க மல்லி என்னாச்சு இல்ல பேக் அக்காவோட மெடிக்கல் ஃபைல் எல்லாமே காணோம் இங்கதான் இருந்துச்சு சரி விடு ஹாஸ்பிடல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பாத்துக்கலாம் இங்க இருந்து போலாம் ரேணுகா வாமா சார் என்னாச்சு ஒண்ணு இல்ல மாப்ள நீங்க இருக்கேன் சார் நான் ரேணுகா கூட்டிட்டு வரேன் வா மல்லி பாத்து வா வாங்க சார் மெதுவா வாங்க ஐயோ மாப்ள என்னாச்சு மாப்ள என்னாச்சு ஐயோ மாப்ள ரத்தம் வருது என்னாச்சு ரத்தம் வருது மாப்ள எதுக்கு என்ன தள்ளி விட்ட அம்மாடி மாப்பிள மட்டும் உன்னை தள்ளி விடலன்னா அந்த இரும்பு ஓ மேல விழுந்திருக்குமா ஐயோ உனக்காக மாப்பிளைய தாங்கி இருக்காருமா ஐயோ மாப்பிள ஐயோ ரத்தம் வருது வலிக்குதா விஜய் உனக்கு ஒண்ணும் இல்லல்ல உனக்கு எதுவும் அடிப்படல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா உனக்கு ரொம்ப வலிக்குதா இல்ல லைட்டா தான் சரியாயிடும் வலிக்குதா எங்க காட்டு ஐயோ அக்கா என்ன பண்றீங்க அவன் தான் கொஞ்சமா வலிக்குதுன்னு சொன்னா அத டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன டாக்டரா மல்லி நீ ஏன் டென்ஷன் ஆகுற விடு ஒண்ணும் இல்ல அம்மாடி ரேணுகா மாப்பிளைக்கு வலிக்கும்டா இதெல்லாம் செய்ய கூடாது சீக்கிரமா மல்லி ஒண்ணு இல்ல மல்லி
பாத்து கட்டுமா பாத்து வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். சாவி இங்கதான் இருக்கா. முதல்ல பசங்க கிட்ட சொல்லி எடுக்க சொல்லணும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போனவங்கள பத்தி ஒரு தகவலையும் காணோம். ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. முருகா, என் பிள்ளைங்களை காப்பாத்தியா. எல்லாரும் நல்லபடியா வீடு வந்து சேரணும். ஐயோ வெண்பா, ஐயோ பிள்ளைய பத்தி மறந்தே போயிட்டுமே. யார் கூட வந்தான்னு தெரியலையே. நானாச்சும் போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம். வெண்பா குட்டி, நீ எப்படிடா வீட்டுக்கு வந்த? மல்லியம்மா எங்க? ஏன கூப்பிட வரல? அது வந்து இந்த ரேணுகா இருக்கால, அவளை கூப்பிட்டுக்கிட்டு செக்கப்புக்கு போனாங்க. வர லேட் ஆகுது போல. வந்துருவாங்க. போங்க பிக் பாட்டி. ஏன்டா கண்ணி இப்ப டென்ஷன் ஆகுற? இப்பெல்லாம் என்னோட மல்லியம்மாக்கு அவங்கதான் முக்கியமா போயிட்டாங்க. என் ஸ்கூல்ல வந்து கூப்பிடணும்னு ஞாபகம் இருக்காதா என்ன? அம்மா நீ எப்படி வந்த? மீனு அம்மா கொண்டு வந்து விட்டாங்க. ஓ அப்படியா, சரிடா கண்ணு. டாடா மீனு குட்டியோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அது வந்துடா, இவ்வளவு லேட் ஆகும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. காலையிலேயே போயிட்டாங்கல்ல. நீ போய் முகம் கை கால் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வா. உனக்கு நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். போடி ராஜாத்தி, போடா கண்ணு. கடவுளே, இவளை எவ்வளவு நேரம் இப்படி சொல்லி சமாளிக்க போறனோ. அதுக்குள்ள இந்த பிள்ளைங்க வந்துடணும். வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு. கால் தான் பண்ணி பாருங்க. ஐயோ பண்ணுனேன்டா. ஹெவி டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. வெண்பாவை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன்னு உங்க மல்லிமா சொன்னாங்க. போதுமா? ரொம்ப பசிக்குது, அதனால ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறேன். ஹோம்ஒர்க்லாம் மல்லிமா இருந்தா தான் பண்ணுவேன். டீல் பிக் பாட்டி. சரி டீல். முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. மல்லி, என்னாச்சு பிள்ளை? முருகா, உங்களெல்லாம் பார்த்த அப்புறம்தான் உயிரே வந்துச்சு. மல்லிமா, என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட வரணும்னு தெரியாது. எப்பத்தாலும் இவங்க கூட சுத்திட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க. பிக் பாட்டி இப்பதான் உயிரே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்றது வெண்பா, வெளியில போனவங்க வீடு வந்து சேர்ந்தாதான் நிம்மதியாவே இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சாரிடா. சாப்பிட்டியா? ஆமா, பிக் பாட்டி கொடுத்தாங்க. ரொம்ப பசிச்சதா, அதான் சாப்பிட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணியா? நான் அதெல்லாம் பண்ணல. நீங்க வாங்க பண்ணலாம். சரி, நீ போ, அம்மா வரேன். ஓகேமா. டாடா, கையில என்ன கட்டு? அடிபட்டுருச்சா? ஆமாண்டா செல்லம், கார்ல ஏறும்போது லேசா கையில கீறிருச்சு. அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அங்கிளே கட்டு போட்டு விட்டாரு. லேசா கீறிச்சுன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பெரிய கட்டா போட்டிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க என்கிட்ட போய் சொல்லிடுடா. என் தங்க குட்டி கிட்ட டாடா போய் சொல்லுவனா? நீங்க போங்க, போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. மல்லியம்மா வருவாங்க, சரியா? வெண்பா, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அம்மா வந்துடுறேன். சரிம்மா. மாப்பிள்ள தம்பி, வெண்பா கேட்டுட்டா. பிள்ளைக்கு முன்னாடி கேட்டுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். என்னாச்சு மாப்பிள்ள? அது என்ன காப்பாத்த விஜய் என்ன தள்ளி விட்டானா, அதெல்லாம் அடிபட்டுருச்சு. மல்லி அவ புடவை கிழிச்சு கட்டி போட்டாளா, அது பத்தாதுன்னு இந்த கதிரேச டாக்டர் கிட்ட போய்
ஊசி போட்டு மருந்தெல்லாம் வாங்கி கூட்டிட்டு வந்துட்டான். பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்க மாப்பிள. ஆனா மனசுல இன்னும் படபடப்பே அடங்க மாட்டேங்குது மாப்பிள. என்ன நடந்துச்சு மாப்பிள? யார் கடத்துனாங்க? என் பொண்ணை கடத்துறாங்கன்னா வேற யாருமா இருப்பாங்க? என் தொழில் எதிரிங்களா தான் இருக்கணும். கோழைங்க தொழில நேருக்கு நேர் நிக்க முடியாம குறுக்கு வழியில வர்றாங்க. மாப்பிள்ளை தம்பி அந்த ராஜியோட வேலையா இருக்கும்னு அவளை வீட்டுல போய் திட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகம் இல்ல, வேற யாரோ இதுல இருக்காங்க. எப்படி தெரியாமலா போயிடும்? ஒண்ணு இல்லடா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமே நீ பயப்பட வேண்டாம், சரியா? ஏன்பா நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தொழில்ல இருக்கீங்க? அது இருக்கும் ஒரு 30 வருஷம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இல்லையம்மா. இவன துப்புரிய சாம்பு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எதை கேள்வி எல்லாம் கேக்குறான்? இவ்ளோ நாள் நிஷாவை கடத்தி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதவங்க இப்ப வந்து ஏன் மனநலம் சரியில்லாம இருக்கிற ரேணுகா அக்காவை கடத்தணும்? சரியா கேட்ட புள்ள. இந்த மாங்கா மடையனுக்கு அட்லீஸ்ட் சந்தேகமாவது ஸ்டார்ட் ஆகணும். ஆஹா, வசமான கேள்வி கேட்டுட்டாலே. அதாவதுமா, ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நிஷா வந்து பிறந்தா, அதான் அவளை நான் ஆணுக்கு ஆணாவும் பொண்ணுக்கு பொண்ணாவும் வளர்த்துருக்கேன். அவகிட்ட எல்லாம் அவளை வீசியா எவனும் நெருங்க முடியாதுமா. தற்காப்பு கலையெல்லாம் படிச்சிருக்கா. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். நீங்க உண்மைன்னு நம்புறது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. மாங்கா மடையன் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு மடத்தனமா பெண்ணாத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரும்மா, எப்படி திகைச்சு போய் நிக்கிறேன் என் பொண்ணு. அன்னபூர்ணி அம்மா, ஏதாச்சும் என் பொண்ணு குடிக்கிறது கொண்டு வரீங்களா? சரி, இத நான் கொண்டு வரேன். நான் கொண்டு வரேன். வேண்டாம், நீ எங்க வர? இங்கேயே இரு, நான் கொண்டு வரேன். இது அவர் நினைக்கிற மாதிரி தொழில் போட்டி இல்ல. இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ரொம்ப தப்பா தெரியுது. இவ என்ன நம்மளையே குறுக்குறன்னு பாக்குறான்? ஒருவேளை அடிச்சது நாம தானே கண்டுபிடிச்சிருப்பாளோ? இந்தா, எல்லாரும் எடுத்து குடிங்க. குடிங்க. அம்மாடி ரேணுகா, காஃபியை குடிடா. வேண்டாம். கடவுளே, என் புள்ள என்னது அதிர்ச்சியிலிருந்து மீளல போலயே. மாப்பிள்ள, ரேணுகா கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு ரேணுகா, எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. யாருமே உன்னை நெருங்க முடியாது. நான் இருக்கேன், புரிஞ்சுதா? தைரியமா இருக்கணும். இந்த காஃபி குடி. குடிக்கிட்டா? குடி. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.